நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். திருத்தணி ரயில் பயணத்தில் இருந்து ஒரு வடமாநில 20 வயது வாலிபரை 17-18 வயதுள்ள 4 வாலிபர்கள் கஞ்சா போதையில் ரீல்ஸ் எடுக்க தொடங்கி ரயில் நிலையத்தில் இறக்கி வாலிபரை தாறுமாறாக கத்தியால் தாக்கிய சம்பவம் தமிழகத்தை உலுக்கியுள்ளது. திருத்தணியில் வடமாநில இளைஞர் சூரஜ் கஞ்சா போதையில் இருந்த ஒரு கும்பலால் கொடூரமான தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளார். கட்டுக்கோப்பான மாநிலமாக இருந்த தமிழகம் தடையின்றி கிடைக்கும் போதைப் பொருட்களால் சீரழிந்து காட்டாட்சி ராஜ்யமாக மாறியுள்ளது. இதற்கு திமுக அரசு பொறுப்பேற்க வேண்டும் என்று அண்ணாமலை கண்டனம். கட்டணமின்றி இருப்பிட சான்றிதழ் தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. டிசம்பர் 26 முதல் ஜனவரி 25 வரை இருப்பிட சான்றிதழை கட்டணம் இன்றி பெறலாம் என தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. வாக்காளர் பட்டியலில் பெயரை சேர்க்க இருப்பிட சான்றிதழ் கோருவோருக்கு ஏதுவாக கட்டணமின்றி வழங்க ஏற்பாடு. நுகர்வோர் குறை தீர்ப்புக்கான தேசிய நுகர்வோர் ஹெல்ப்லைனால் 2025 பெறப்பட்ட 40,000 புகார்களால் பாதிக்கப்பட்ட நுகர்வோருக்கு 32 கோடி ரூபாய் ரீஃபண்ட் பெற்றுத்தரப்பட்டுள்ளது. 1915 என்ற கட்டணமில்லா தொலைபேசியில் நுகர்வோர் சேவை குறைபாட்டுக்கு புகார் அளிக்கலாம். 8800001915 என்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப் SMS-இல் புகார் கொடுக்கலாம் என அறிவிப்பு. தமிழகத்தில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க கோரி இதுவரை 7,28,432 பேர் விண்ணப்பம் செய்துள்ளனர். பெயரை நீக்க கோரி 9,410 பேர் மனு கொடுத்துள்ளனர். 2026 ஜனவரி 18ஆம் தேதி வரை படிவங்களை வழங்க அவகாசம். தேர்தல் ஆணையம் உத்தரவு. மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7947789115 மற்றொரு எண் 9944341033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.